வணக்கம் பானு. 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தினால் பெற்றோருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிப்பதோடு மட்டுமில்லாமல் 3 மாதங்கள் சிறை தண்டனைக்கும் வழிவகுக்கும் விதிகள் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தின் புதிய ஓட்டுநர் உரிம விதிகள் ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் விபத்துக்களை தடுக்க காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது. 18 வயது நிரம்பாதவர்கள் வாகனங்கள் ஓட்டக்கூடாது என்பதும் ஏற்கனவே விதியாகவும் இருக்கிறது. ஆனால் 18 வயது நிறைவு பெறாத சிறுவர்கள் வாகனம் ஓட்டுவது அதிகரித்து வரக்கூடியது நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் பல விபத்துகள் நாளுக்கு நாளும் அதிகரித்து அவ்வப்போது இந்த சிறார்களால் விபத்துகள் ஏற்படுகிறது. இதனை பலமுறை காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை கண்டித்தும் கூட இது தொடர்பான எந்த ஒரு பெரிய அளவிலும் பெற்றோர்களும் சிறார்களை கவனிக்காத நிலைதான் ஏற்படுகிறது. இதனால் அதிக அளவில் விபத்து ஏற்படக்கூடிய அந்த விபத்து சம்பவங்கள் அதிக அளவில் ஏற்படுகிறது. இந்த நிலையில் இந்த விபத்துகளை கட்டுப்படுத்தும் வகையில் போக்குவரத்து துறை தற்பொழுது ஒரு விதியை அமல்படுத்தி இருக்கிறது. 18 வயதுக்குட்பட்டோர் மோட்டார் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தினால் பெற்றோருக்கு 3 மாதம் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் எனவும், மேலும் வாகனத்தின் பதிவு சான்றிதழ் ரத்து செய்யப்படுவதோடு சம்பந்தப்பட்ட சிறுவனுக்கு 25 வயது ஆகும் வரையில் ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது என்றதும் இன்று வரக்கூடிய இந்த விதிமுறையில் அமலாகி இருக்கிறது. அண்மை காலமாக 18 வயதுக்குட்பட்டவர்கள் இருசக்கர வாகனங்கள், கார்களை ஓட்டுவதால் விபத்துகளின் எண்ணிக்கையானது அதிகரித்த வண்ணம் உள்ளன. இதையடுத்து மத்திய மாநில அரசுகள் விபத்துகளை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த நிலையில் தற்பொழுது இந்த விதிமுறையானது இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் பல்வேறு புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ள மத்திய அரசு அதை இன்று முதல் அமல்படுத்தவும் உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் எளிமைப்படுத்தப்படும் எனவும், புகை வெளியீடு விதிகளை கடுமையாக்கி அதிக புகை வெளியிடும் 9 லட்சம் அரசு வாகனங்கள், அதாவது பழைய வாகனங்கள் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்படும் என்பதும் இந்த விதிமுறையில் உள்ளடங்கியிருக்கிறது. அதே போல அதிவேகத்துக்கான அபராதத்தை பொறுத்தவரையில் 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் என்ற வகையில் இருக்கும் எனவும், இந்த நிலையில் மத்திய அரசின் அறிவுறுத்தல்கள் வரப்பெற்றுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தற்பொழுது அமலில் இருக்கிறது. இது முடிவுற்ற பின்னர் இன்னும் இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு வகுத்திருக்கக்கூடிய இந்த விதிமுறைகள் அனைத்துமே அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை அமல்படுத்த உள்ளதாகவும் தமிழக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் 18 வயதிற்கு குறைந்த சிறார்கள் வண்டி ஓட்டுவது, வாகனத்தை இயக்குவது, இருசக்கர வாகனமாக இருக்கட்டும் 4 சக்கர வாகனமாக இருக்கட்டும் இயக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அவரது பெற்றோர்களுக்கு 3 மாத சிறை தண்டனையுடன் கூட 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் எனவும், அதே போல அந்த சிறார் 25 வயது நிறைவு பெறும் வரை அவருக்கும் அந்த ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் இந்த விதிமுறையானது இன்று முதல் தமிழகத்தில் அமலுக்கு வந்துள்ளது பானு.